Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாபா ஸ்டைல்ல ஒரு சிக்கன் கிரேவி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே சிக்கனுக்கு கொஞ்சம் தாராளமா எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போ எல்லா ஸ்பைசஸும் நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், ஸ்டார் அனாஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பொரிஞ்சு வரட்டும். அப்போ அந்த வாசனை வரும்போது நீங்கள் மற்ற பொருட்கள் சேர்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் நல்லா மாறுற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தோட கலர் நல்லா ஒரு ப்ரௌன் கலராக மாறும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்குவோம். இந்த மாதிரி நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதனால் நல்லாவே வதக்கிக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் பார்க்கறதுக்கு நிறையா இருக்கும். ஆனால் ஒரு 3 டீஸ்பூனுக்குள்ளே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். இப்போ தக்காளி நான் ஒரு 3 தக்காளி நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா உங்களுக்கு ஜூஸியாகவும் இருக்கும். அதே சமயம் சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும் இல்லையா, அதுக்காக தான் அந்த கலருமே கிடைக்கும். ஸோ இப்போ தக்காளி கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னுமே சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும். கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுறேன். இது கொஞ்ச நேரம் நல்லா மசிஞ்சு வதங்கி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் மசாலா இதெல்லாமே நம்ம சேர்க்க போகிறோம். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தனியா பவுடர் நல்ல 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நார்மல் மிளகாத்தூள் அதுவுமே 1 டீஸ்பூன், இது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்குவோம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு தயிர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் தயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் தயிர் சேர்க்கலை, வெறும் தக்காளி மட்டும் தான் சேர்த்து செஞ்சுருக்கேன் இன்னைக்கு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சாப் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் இந்த கொத்தமல்லி சேர்த்து வதக்கும் போது அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இனிமே நம்ம சிக்கன் நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 1/2 கிலோ போல் சிக்கன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சிக்கனில் இருக்கிற தண்ணி வெளியே வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா சிம் பண்ணி மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சிம் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணி உங்களுக்கு வெளியில் வரும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்து சிக்கன் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளார ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகு, ஜீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, ஒரு 4லேருந்து 5 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ இப்போ சிக்கன் வெந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம இன்னும் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா நம்ம சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணியிலே நமக்கு வெந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒன்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறமா தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியுமே நமக்கு ஒரு மூடி போட்டுட்டு இதை வேக வச்சிருங்க. நல்லா சிக்கன் வெந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொடியை நம்ம சேர்க்கணும். ஸோ அதனால கொஞ்ச நேரம் இது வேகட்டும்.
இப்போ சிக்கன் வந்து நல்லாவே வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சிக்கன் வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது. நல்லா ஒரு 15 நிமிஷத்துலயே சிக்கன் சூப்பரா நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பவுடரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பவுடர் சேர்க்கறதுனால இன்னும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு இது வந்து நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்கல இல்லையா, அதனால நல்லா ஒரு கெட்டித்தன்மையும் கொடுக்கும், நல்லா ரிச் டேஸ்ட்டும் வந்து கொடுக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்க பட்டர் எல்லாமே வந்து சேர்த்தீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். தாபா ஸ்டைல் அப்படிங்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நான், பரோட்டா, ஃபுல்கா, சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல நல்லா க்ரீம்லாம் நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ரொம்ப ரிச் டேஸ்ட் வந்து கொடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ லாஸ்டா ஃபைனல் டச்சா பார்த்தீங்கன்னா கொஞ்சமா கொத்தமல்லி இலையை சாப் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு மேல கொஞ்சமா பட்டர் இருந்தா கூட நீங்க பட்டர் கொஞ்சமா வந்து வச்சுட்டு சர்வ் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.